இடம் அவன் அறிவிக்கிறவங்க நான் வந்து பேசுவேன். நேற்று வந்து சுத்தம் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிறோம் பயன்பாடு மற்றும் பயன்பாட்டு திறன் இது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துதான் ஓட்டுநர் வந்துக்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு போகலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் முன்னாடி போன 1947 வாங்குது 50 வருஷம் ஆகுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி எருவு தலை ஆசிரியர் இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து கரெக்டாக அழிச்சு மாறினாங்க. அப்போ மண் வளமாக இருந்தது. அதுவும் கடந்த ஆடு மாடுகளை வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் மண்ணு மண்ணே வச்சுருந்தாங்க. ஒரு 100 ஆடு 3 மாடு வச்சுருந்தாங்க. இந்த ஆடு மாடு எவ்வளோ வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து எல்லா மாட்டுடைய எண்ணிக்கை அவங்களாம் வந்து மாட்டு வந்து பட்டம் வச்சுருக்காங்க. அதில் வந்து கட்டி வச்சுட்டு மற்ற நாள் வந்து மாட்டிலே கடை நிறுத்துவாங்க. கடை நிறுத்துவாங்கன்னா போச்சு அந்த செம்மறியாட்டு கடை நிறுத்துவாங்க. அதுக்கு அவங்க அரிசி பாட்டிலாம் கொடுத்தாங்க. அதை வந்து நிறுத்துவாங்க. காவல் காட்டினா அப்படியே மாற்றி கட்டுவாங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு. அவங்க அது பார்த்தா அவங்ககிட்ட இந்த மாட்டு எல்லாம் வெட்டி போடுறது கவர்மெண்ட் தெரியாது. அவங்க கை வச்சுருந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு தானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்கா 1990 நாட்டில் ஒரு 70 கோடி இந்தியாவுடைய மக்கள் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை 70 கோடி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 கோடி தான். அந்த 45 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பஞ்ச பட்டினி பஞ்சம் இந்த தகது வசதி பண்ணி சொல்லுவாங்க. வயசானவங்க எங்கள் தாத்தா ஜோசிகார் அவர் அங்கே தகது வருஷம்னு சொல்லுவாங்க. தமிழ் வருஷம் இருக்கு இல்லையா, இந்த தகது வருஷத்துக்கு போங்க. தகது வருஷத்துக்கு பஞ்சுன்னு நிறைய பெரியவங்க பேசுவாங்க. அப்போ நான் கேட்ட ஞாபகம் தகது வருஷம் பஞ்சுன்னா இந்த கட்டை எல்லாம் இல்லை பஞ்சம் அதனால இன்னும் ஏன்னா அன்னைக்கு இருந்து மக்களுக்கு உற்பத்தி கிடையாது. சரி அப்போ 1940 அதுக்கு முன்னாடி முஸ்லீம் ஆண்டுகிறாங்க. வெள்ளைக்காரங்களுக்கு முன்னாடி முஸ்லீம் ஆண்டுகிறாங்க. முஸ்லீம் வந்து சரியில்லை நிறைய சொல்லுங்கப்பா வெள்ளைக்காரன் காலத்தில் ஆனால் அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அவங்க பண்ணால் என்னன்னா ரயில் ரோடு போடுவாங்க. ரயில் ரோடு விவசாயத்துக்கு வந்து பண்ணுவாங்க. அப்புறம் சுதந்திரம் வரும்போது அந்த நிலைமை என்ன அப்படின்னாக்கா கடுமையான பஞ்சம் ரொம்ப பஞ்சம் நல்லா தெரியும். நம்ம ஸ்கூல் இருக்கு நம்ம வயசுலாம் வழியாமல் தெரியும். யாரெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு வந்து அந்த வீடு வச்சு வாங்கி எடுத்து போடுவாங்க. கருப்பு கலர் போடுவாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்கா, அந்த சாதம் சொல்லுவாங்க, கலந்த மஞ்சள் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கு, போட்டு வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 3 திருப்பி எல்லாம் கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு அதை ஒரு காயம் மாதிரி இந்த ஆடுகள்லாம் அந்த பசுமை புரட்சி இதை போட்டால் நிலம் கெட்டுக்குவோம், இதை போட்டால் நிலம் கெட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. விடவே மாட்டாங்க. வேளாண்மைத்துறை மானியத்தில் கொடுத்தாங்கன்னா எல்லாம் வேணாம் சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலம் கெட்டு நீங்கள் சொல்லுங்க வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, நைட்டில் போயிட்டு அது யூரியா வந்து அது ஒரு 3 கிராஸ் பண்ணிருக்கு. நெல் ரோட்டு ஓரம் நெல் வச்சு நட்டுருப்பாங்க. அது வந்து யூரியா வந்து இந்த நட்டுக்கிட்டு எல்லாம் மிசிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் பேசினாக்கா அந்த இடம் மட்டும் கறி அப்புறம் ஒவ்வொருத்தரையாக பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து இந்த உரம் இல்லாமல் பயணிக்க முடியாது. ஆட்டு வர மாட்டு நின்று போச்சு. கை வைக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பயிர் வெளுத்துக்கிட்டாகும். இதை சொல்கிறதுக்கு தான், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பயிற்சி. ஒன்று புதுசாக சொல்லலாம், எதோ ஒன்று வேறு நாங்கள் ஒன்றும் மாற்றி சொல்லிட போகிறோம். சரி சரி, இப்போ நம்ம இந்த உரங்கள் போட்டுறது அதை போட்டதெல்லாம் பார்த்தா அதை இன்னும் அந்த உரம் ஒரு உரம் முடிஞ்சால் டெஸ்ட் பண்ண சொல்லுவான். சர்க்கரைன்னா அந்த பார்த்து எவ்வளோ சாப்பாட்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொழுப்பு எவ்வளோ இருக்குது, நல்ல இது எவ்வளோ இருக்குது, ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணிட்டு போட்டுதான் பேராசிட்டமா இருக்கும். தலைவலி போட்டு தான் போடுவோம். மீதி பூரா மாதிரி சத்து மாத்திரை. நம்ம அவர் போட்டாவே என்ன சொல்கிறோம், மனுஷன் போட்டு வேற மாத்திரம் இல்லை. அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நோய்க்கானது சத்து மாத்திரை மட்டும் தான். அந்த சத்துக்கள்லாம் சிலது நம்ம கரெக்டாக வரல, நம்முடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுதான் இந்த அதே தான் இந்த விவசாயத்துக்கு நம்ம வரணும். சரி, இது நீங்கள் உரம் போடுறீங்க, பார்க்குறீங்க, செய்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சார் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம சொல்லிடுவாரு. இயற்கை உரம், இயற்கையாக யாருன்னா விவசாயம் பண்ணுறோமா? நம்ம இங்கே இருக்கிறவங்கள இயற்கை விவசாயம் யார் பார்க்கறது? ஏன் ஒரு 10 சென்ட்டுக்காது ஒரு 70 போகிறோம். இயற்கை விவசாயம்னா என்ன? தனி விதை யூரியா தெளிச்சா இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி 1980க்கு முன்னாடி ஒரு மாட்டு சாணம் போட்டா பரவாயில்லன்னு சொன்னா ரைட்டு தான். இன்னைக்கு மாடே இல்லையே. 4 பசங்கன்னா 4 பேர் மாடு கேட்பாங்க. ஒருத்தவங்க பூரா ஸ்கூல்ல கூட விட்டுறான், ஒருத்தவங்க எதுவுமே இல்லை. படிக்கிறேன் வயசு வைக்கிற பொருள் போனால் விவசாயத்தில் இருக்காது. படிக்கிறேன் அதையாவது போனாங்க படிச்சுட்டு வராங்க. நம்ம சந்தோஷப்படுறாங்க. அது என்னன்றது நம்ம வாட்ச் பண்ண பின்னாடி நிறைய பேர் என் பையன் படிச்சுட்டா சார் ஓட்டுறதாங்க. இப்போ தான் 20,000 30,000 35,000 சம்பளம். அவன் 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் முன்னாடி இவனை பிடிச்சி கூடாரத்துக்கு அந்த மாதிரி சூழல்லாம் நிறையா இருக்குது. அப்போது இயற்கை விவசாயம் அப்படின்னா நம்ம பழைய மாதிரியே வர சொல்கிறோம். ஆட்டு சனி வேணால் விட்டு ஆட்டு சனி போட்டுதான் நம்ம மாட்டு சனி போட்டுதான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. மற்றதெல்லாம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட இருக்குல்ல அந்த தரைச்சத்து என்ன நிலத்தில் இருக்கிறப்போ மண்புழு உரமாக மாற்று. மண்புழு உரமாக மாற்றலாமல்ல. புழு மட்டும் ஒரு 2 கிலோ வாங்கினோம்னா தொட்டியில் போட்டால் எருது யாருக்கிட்ட இருக்கு? அத்தியா மாட்டு வண்டியே இல்லை. மாட்டு வண்டியில் 6 கால். எத்தனை கால் இருக்கு தெரியுமா? 12 கால். சக்கரத்தை போடுன்னா போதும், மூட்டை மேலே ஏறும், வண்டி மேலே வரும். மாட்டாது, சக்கரையில் மாட்டாது. ஆனால் இப்போ இருக்கிற டயர் சக்கரெல்லாம் மாட்டிக்குது. அப்போ நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை, இந்த மாடு சரி. இப்போ அந்த என்ன மாடு ஜெர்சி கிறிஸ்டியன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நாகப்பாடி அதெல்லாம் போகிறாங்க.
மொத்தமாக போட்டு வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்கிற சார் வெள்ளை ஒன்று நமக்கு நல்லது நினைக்கிறோம். அவ்வளோவா ரசாயனம் கலந்து. அந்த கரும்பு ஆடுறவங்களே கேளுங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களெல்லாம், சார் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுதான் எங்களுக்கு ரேட்டு போடுறோம், ஆனால் நாங்கள் இதெல்லாம் போட்டுடுறோம். எங்களுக்கு தேவையானதை கடைசியில் 2 கிலோ எதுவுமே போட மாட்டோம். சுண்ணாம்பு நீர் போட்டு கூட அழுக்கு எடுக்கிறதுல இல்லை. நாங்கள் அதை அப்படியே எடுத்து எங்களுக்கு வச்சுக்கிறோம். அதை தான் அவன் தூளாக எடுத்தான்னாக்கா என்னப்பா விற்கிறான், நாட்டு சக்கரை. டீ கடையில் போனால் அவன் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கிறான். நாட்டு சக்கரை தனியாக கிடையாது, எல்லாம் தான் நாட்டு சக்கரை. அவன் அந்த பதத்தில் எடுத்து உங்களுக்கு நான் வந்து அதெல்லாம் அந்த இதில் நம்ம அதை கொடுத்துருக்குறோம். அவன் ஏன் அப்போ ரசாயன போட்ட வெள்ளத்தை சாப்பிட்றது அவனுக்கு மட்டும் எடுத்துருக்கான் தெரியுது. அப்போ நம்ம போடுற உரமும் நம்ம இன்னைக்கு உரம் கூட பரவாயில்ல விட்டுருங்க. அடிக்கிற மருந்து இருக்குல்ல, என்னென்ன அடிக்கிறோம் யாருக்கு அதை வச்சுக்கிற மருந்து அடிச்சுட்டு மேலே ஏறக்குள்ளவே உணவுலாம் சுட்டு என்னடா இது நம்ம போய் இந்த மருந்து வாங்கினா இதாடிக்க சொல்கிறானே மாற்றிடுவோம். போய் மாற்றிடுவோம். அப்போ எதுக்கு என்ன அடிக்கணும் என்ன பண்ணனே தெரியாது. சாப்பிட்ற பொருளுக்கு காய்கறியில் கத்திரிக்காய், வெண்டைக்காய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி எல்லாமே மருந்து அடித்தா தான் வரும். அந்த அளவுக்கு எல்லாமே மாறி போச்சு. காலையில் சொல்கிறோம் எல்லாமே மாறிடுச்சு. நீ அடிக்கக்கூடிய மருந்து பூராமே அந்த காயில் பருத்தியில் போட்ட போனால் பருத்தி போட்டு பருத்தியிலிருந்து வரக்கூடிய நூல் வரக்கூடிய போட்டால் உடம்புக்கு இதெல்லாம் பார்த்து அவன் நிறுத்திட்டான். அவன் என்னென்ன நிறுத்துறன்னா அதை பூரா நம்ம வாங்கிட்டோம். நம்ம போட்டு தண்ணி வச்சு இது இந்த மாதிரி நாளாக கண் பார்வை போகிறது, தலைவலி வர்றது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறதெல்லாம் பண்ணணும். மருந்து அடிக்கிறதெல்லாம் பண்ணணும்னா இயற்கை விவசாயம் நல்லா கலக்கி விட்டுணும். இந்த நாளைக்கு ஒரு 10 நாள் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை தண்ணி பாய் கால்வாயில் நம்ம இன்னைக்கு யாரும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸ்ப்ரே எடுத்து அடிக்கவே முடியாது. இருக்கா அடிக்கிறோமா குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி இல்லை, அவமானத்துக்கு போயிட்டு சரியான முடியல இது கிடையாது. கழனியில் விட்டுக்கிறது பெஸ்ட்டு. மண்ணில் போய் போகிறோம். இப்போ அதுக்கு தான் மருந்து அடிக்கிறதுக்கு ட்ரோன் வந்துச்சு. யாரும் அடிச்சிருக்கீங்களா? ட்ரோன் அடிச்சிருக்கீங்களா? வந்துச்சு. இங்கே நீர்பக்கத்தில் இருக்கு. இல்லை மிஷின் வச்சுங்கிறவங்க நீர்பக்கத்தில் வச்சுருக்காங்க. யார் நம்ம அந்த முன்னாடி யார் ஒரு டேங்க் 10 லிட்டர். நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் 2 பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைனாக கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதாவது உரம் எப்படி போடணும் என்ன பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நாள் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் என்ன பிரச்சனை, உடனே நேராக டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரத்தம் மாதிரி டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு நம்ம உடம்புல. ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 40-50 வயசு மேலே இருக்கீங்க. நிறைய விவசாயம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்னைக்காவது உங்கள் மண்ணை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? மண்ணில் என்ன ஃபால்ட் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த மண்ணை பற்றி யோசிச்சுட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் நீங்கள் சொல்கிறத மண்ணை மட்டும் எப்படி கேட்கும்? நீங்கள் சொல்கிற மகசூல் மட்டும் எப்படி வரும்? நம்ம உடம்ப நம்ம வந்து பார்த்துக்கணும்னா என்ன பண்ணுறோம், டாக்டர் கிட்ட போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், இதை எதோ சாப்பிட்றோம். அதே மாதிரி மண்ணுக்கும் நம்ம காசக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, கிணத்து தண்ணீர், அந்த தண்ணீருக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஒரு சரியான ஒரு விவசாயம் நல்லா இருக்கணும்னா 3 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மண், 2வது வந்து நம்ம வயலுக்கு பார்க்கக்கூடிய தண்ணி, 3வது வந்து நல்ல தரமான விதை. இது 3 இருந்தாலே ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் வந்து போட்டுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மண்ணும் தண்ணியும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் எங்கே வந்திருக்கேன், திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பஸ் ஒன்று இருக்குது, அந்த பஸ்ஸை கொண்டு வரணும். நாங்கள் FC விட்டுருக்கோம். நீங்கள் வந்து அதுக்காக பஸ்ஸை கொண்டு வரல, நான் மட்டும் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் மாதிரி எடுக்கணும். ஒரு வயலில் ஒவ்வொரு பயிரும் என்ன பயிர் வைக்க போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் பிரதான பயிர் என்ன பயிர்றீங்க, ஸோ நம்ம அந்த ஷேப்பில் அந்த அளவுக்கு மட்டும் மண் மாதிரி எடுக்கணும். ஒரு மண் உங்கள் வயலில், இந்த டேபிள் தான் உங்கள் வயல், 1 ஏக்கரை வயல். இந்த டேபிள் தான் உங்கள் 1 ஏக்கரை வயல் இருக்குங்க. இந்த 1 ஏக்கரை வயலில்
இந்த பக்கம் குறுக்கு சென்டரில் ஒரு இடம். நான் சொல்றது புரியுதா? அந்த படம் போட்டுருக்காங்க, எங்களுக்கு நல்லா பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இதை போட்டுறாங்க. இங்கே ஒரு ஏக்கராக்கு வந்து 10 இடத்துல எடுக்கணும். மண் வந்து 10 இடத்துல எடுக்கணும். இப்படி குறுக்கு நெடுக்காக எடுக்கணும். இந்த நம்பர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி குறுக்கு நெடுக்கமாக போயிட்டு ஒரு 10 இடத்துல எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு பார்த்தா மண்வெட்டிக்கு இல்லாமல் மண்வெட்டி, அந்த மண்வெட்டியில் வந்து நீங்கள் வெட்டிருக்காங்க பாருங்க. வெட்டிருக்காங்களா? சாயமான இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. மண்வெட்டியில் இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. வெட்டிலேயே இந்த உள்ள இருக்கிற மண்ணத்துக்கு வெளியே போட்டுக்கணும். அதை எடுக்கக்கூடாது. நாம் எங்கே எடுக்கணும்னா ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கணும். குச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த டி ஷேப்பில் இப்படி இருக்கா, இது வந்து குழி. உங்கள் வயலில் இருக்கிற குழி. இந்த சைடில் மட்டும் இந்த குச்சினால் சுரண்டணும். இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் சுரண்டி ஒரு 1/2 கிலோ மண் எடுக்கணும். இல்லை 10 இடத்துல எடுக்கணும். ஒரு ஏக்கராக்கு குறுக்கு நெடுக்கமா எடுக்கணும். மண்வெட்டினால டி ஷேப்பில் இப்படி எடுத்துட்டு உள்ள இருக்கிற மண்வெட்டி வெளியே போட்டுடணும். இந்த சைடில் இருக்கையா இதில் மூங்கில் குச்சி வச்சு சுரண்டி ஒரு 1/2 கிலோ மண் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல மண் எடுக்கிறோம். புரியல? கன்னத்தில் வர மண்ணு மட்டும் எடுக்கணும். நம்ம கொட்டின மண்ணை வந்து 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக பிரிச்சிருக்காங்களா? 4ஆக பிரிச்சுட்டு 2 பாகத்தை எடுத்துக்கிறோம். மீதி 2 பாகத்தை தூக்கி தூரம் போட்டுறோம். திருப்பி மறுபடியும் அதை 4ஆக பிரிக்கிறோம். எந்த மண்ணை நம்ம ஏற்கனவே 2 பாகம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை நான் திருப்பி 4ஆக பிரிக்கிறோம். பிரிக்கலாம் 4ஆக பிரிச்சுட்டு 2 பாகத்தை எடுத்துட்டு 2 பாகத்தை வெளியே போட்டுறோம். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ மண் நிற்கும்? ஒரு 1 கிலோ மண் நிற்கும். இந்த 1 கிலோ மண் தான் வந்து உங்கள் வயலில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சாம்பிள். இந்த மண்ணை 1 கிலோ மண்ணோட உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, சிட்டா ஜெராக்ஸு ப்ளஸ் 30 ரூபா பணம் வாங்குவாங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்கள் லேபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறக்கூடிய ஒரு 12-13 வகையான டெஸ்ட் இருக்குது மண்ணில் வந்து. எல்லாமே இந்த 30 ரூபாய்க்கே பண்ணி கொடுத்துருவாங்க. என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மண்ணில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும். 2வது அமிலக்காரன்னு சொல்லுவாங்க. மண் வந்து காரமாக இருக்குதா அமிலமாக இருக்குதான்னு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து உங்கள் மண் நயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4வது வந்து உங்கள் மண்ணில் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேரோடைய வயலுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, எல்லாமே வந்து சுண்ணாம்பா இருக்குது. எங்கள் மண் சுண்ணாம்பு மண் சத்து சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு ஆன் பண்ண கொண்டாடத்தில் சுண்ணாம்பு எப்படி கண்டுபிடிக்கணும் வயலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து இந்த சுண்ணாம்பு சத்து எவ்வளோ இருக்குதுன்றது பார்த்து சொல்லுவோம். அடுத்து நீங்கள் வயலுக்கு போடுறீங்க இல்லையா, யூரியா போடுறீங்க இல்லையா. நீங்கள் போன பயிருக்கு எவ்வளோ யூரியா போட்டிங்களோ அந்த பயிர் எல்லாமே எடுத்துக்காது, கொஞ்சம் தான் எடுத்துக்கும். மீதி என்ன ஆகும், ஒன்று ஆவியாக போயிருக்கும், இல்லைன்னா உங்கள் பூமியில் இருக்கும். அந்த யூரியா தடை சத்து எவ்வளோ இருக்குது அதையும் பார்த்து சொல்லுவோம். அடுத்து பாஸ்பரஸ் டிஏபி போடுறீங்க இல்லையா, ஒரு பயிருக்கு டிஏபி போட்டிருக்கீங்க இல்லையா, டிஏபி அந்த பயிர் எவ்வளோ எடுத்துக்கிச்சு. அடுத்து சார் சொன்னார் இல்லையா 2ஆம் நிலை சத்துக்கள்னு சொல்லுவாங்க. என்னது, சல்ஃபரு, கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. இந்த சத்துலாம் எவ்வளோ உங்கள் பூமியில் இருக்குது அதையும் பார்ப்போம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லுவாங்க. நுண்ணூட்ட சத்துனா ரொம்ப பயிருக்கு வந்து குறைவாக தான் தேவைப்படும், ஆனால் ரொம்ப அவசியமான சத்து. அந்த சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, மெக்னீசியம், காப்பரு, ஜிங்கு, போரானு, வெள்ளி, குளோரின்னு சொல்லுவாங்க. இந்த சத்துலாம் வந்து எவ்வளோ உங்கள் வயல் இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். இதை வந்து ஒரு மண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கே இந்த டெஸ்ட்லாம் நான் போகிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். காலையில் ஸ்டார்ட் பண்ணோமா 5 மணி 6 மணி ஆகிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. உங்கள் வயலில் எவ்வளோ மண் எடுத்து வந்தீங்களோ 1 கிலோ கொடுத்தீங்களே அந்த 1 கிலோவில் நாங்கள் ஜலிச்சு ப்ராசஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயல் வந்து என்ன பிரச்சனை இருக்குது. உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வாங்க உங்கள் வயலுக்கு இந்த வயலுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன மருந்து போடணும், மருந்து எல்லாமே என்ன இருக்கும் இந்த லிஸ்ட்லேயே வந்துடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்க இல்லையா, ஒரு பயிர் இப்போ அடுத்து என்ன பயிர் பண்ணிருக்கீங்க, வந்து ஒரு நெல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. நெல்லுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஒரு உரம் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த உரத்துடைய பாதி வந்து அப்படியே பூமியில் இருக்கும். அந்த டெஸ்ட் நாங்கள் பண்ணிடுவோம். அடுத்து நெல் போட போகிறீங்கன்னா இன்னும் அந்த பயிருக்கு எவ்வளோ உரம் தேவைப்படுது, எவ்வளோ போட்டால் போதும். இப்போ யூரியானா யூரியா எவ்வளோ போட்டால் போதுன்றது நாங்கள் எல்லாமே இந்த அட்டையே கொடுத்துருவோம். அட்டையை கொடுத்துட்டு உங்களை உட்கார வச்சு இதே மாதிரி காசு கொடுப்போம். எல்லாமே டெஸ்ட் பண்ணி பக்காவாக சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து. புரியுதுங்களா? சரி, இது மண் மட்டும் தான் பார்ப்பீங்களா, தண்ணி பார்க்க மாட்டீங்கன்னா தண்ணியும் கட்டாயமாக மோட்டரை போட்டால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பம்ப் செட்டில் தண்ணி வந்து அது பாட்டிக்கே போட்டுகிட்டே இருக்கும். உடனே குடிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் தண்ணி போயிட்டு வெளியே போயிட்ட பிறகு இந்த மாதிரி பாட்டில், நம்ம தண்ணி பாட்டில் தான், சாதாரண பாட்டில் தான். இந்த மாதிரி பாட்டிலில் புது பாட்டில் வாங்கிட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி பழுப்பில் கொட்டுது இல்லையா தண்ணி, அந்த கொட்டுற இடத்துல குடிக்கணும் கரெக்டாக.
நம்ம கை வந்து டச் ஆகக்கூடாது தண்ணியில் வந்து கை படாமல் அந்த தண்ணியை பிடிச்சி தண்ணியை வந்து ஃபுல்லாக பிடிக்கணும். பாதி பிடிக்கக்கூடாது, இந்த பக்கம் பிடிக்கக்கூடாது, இவ்வளோ ரேஞ்சில் பிடிக்காது. ஃபுல்லாக முட்டை வரைக்கும் பிடிச்சிட்டு கைப்படாமல் மூடி டைட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா, நான் முன்ன மண்ணுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே தண்ணிக்கும் வந்து உப்பு இருக்கும் தண்ணியில் வந்து. அது எந்த உப்பு? உப்புலேயே வந்து 2-3 வகை இருக்குது. நடுநிலையான உப்புக்கள், அதாவது கரையக்கூடிய உப்புக்கள், கரையாத உப்புக்கள் நிறைய இருக்குது. இது எந்த உப்பு உங்கள் தண்ணியில் இருக்குது? வயலுக்கு பார்த்துறீங்களா தண்ணி, அது எந்த உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அந்த உப்புக்கு என்ன பயிர் வைக்கலாம், என்ன பயிர் வச்சா உங்கள் வயலில் நல்லாயிருக்கும், இல்லை அந்த உப்பு தண்ணியை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், என்ன பயிர் வைக்க போகிறோம், அதுக்கு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலான்றதை அதுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 30 ரூபா தான் வாங்குவாங்க. இந்த உப்பு எந்த உப்பு இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 தண்ணியும் கொடுக்கணும், மண்ணு. அப்படின்னா உங்கள் மண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது, தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிர் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். பேசியாக சொல்ல மாதிரி நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம சம்பா வந்து பயிர் பண்ணுறோம் இல்லையா, சம்பா வைக்கிறோம். சம்பா வைக்கும் போது நெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலன்னு என்ன ஆகும், வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து நவரை பயிர் பண்ணுறோம் இல்லையா, நவரை பட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டத்தில் பாருங்கள் நெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுங்க அந்த அளவுக்கு வராது. ஃபஸ்ட்டு ரீசன் வராது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வயல் வந்து சொட்டையாக இருக்கும். ஒரு இடத்துல ஈடுதாத்தமாக இருக்கும், பயிர் ஒரு இடத்துல குட்டியாக இருக்கும், வட்டமாக அடிச்சுட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம பகுதியில் எல்லாமே இருக்குது. நானும் நிறைய இடத்துல பார்க்குறேன். சொட்டையாக உட்காந்துருக்கும், ஒரு இடத்துல குட்டியாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும். இதுக்கான ரீசன் நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா, ஏன் இப்படி ஆகுதுன்னு? அதே வயல் தானே, ஏன் சம்பாவில் அந்த மாதிரி வர மாட்டேங்குது? இது நம்ம எங்கேயா யோசிச்சுருக்கோமா? ஒரே வயல் சம்பா நெல் பயிர் பண்ணும்போது மட்டும் நல்லா வரும், அதே நீ நவரைக்கு போகும்போது மட்டும் சொட்டையாக இருக்கும், பயிர் வளராது, குட்டியாகவே இருக்கும், கதிர் குட்டிலே வரும். இதுக்கான காரணம் நம்ம எனக்கே தெரிஞ்சிருக்குமா? தெரியல. ஏன் அது என்ன ரீசன் சொல்ல கேளுங்க. சம்பாவில் வந்து என்ன பண்ணிங்கன்னா நமக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பருவமழை ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வயலில் தண்ணி பாய்ச்சணும் இல்லையா, தண்ணி பாய்ச்சும் போது நம்ம தண்ணியில் வந்து நமக்கு தெரியாமல் உப்புக்கள் நிறைய இருக்குது. புரியுதா? அந்த உப்புக்கள் இந்த மழை தண்ணீர் வந்து மழை தண்ணி வந்து உண்மையான தண்ணி, அது சுத்தமான தண்ணி. நியூட்ரல் வந்து pH இருக்கும், 7 இருக்கும். அந்த தண்ணி நம்ம கலக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உப்பும் சரி, நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பும் என்ன ஆகுது, கரைஞ்சி டிசால்வ் ஆகி வெளியே ஓடிடும். வெளியே ஓடும்போது நீங்கள் போடக்கூடிய யூரியாவோ டிஏபியோ பாஸ்பரஸோ பயிர் வந்து அழகாக எடுத்துக்கிட்டு அது பாட்டு இயல்பாக வளர்ந்துடும். இதே நகரில் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நகரில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வந்து கிடையாது, ஃபுல்லாக என்ன அடிக்கும், வெயில் அடிக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணியில் ஆல்ரெடி என்ன இருக்குது, உப்பு இருக்குது. அந்த உப்பு எங்கே போகும், அப்படியே உட்காந்த உடனே என்ன நம்ம தண்ணி பாய்ச்சிடும் இல்லையா. இதுதான் ஒரு நெல் பயிர்னு வச்சுங்க. நெல் பயிரில் நம்ம தண்ணி பாய்ச்சிடும் இல்லையா, அது மழை இல்லாதனால என்ன ஆகும், கரையாது. நம்ம பூமியிலேயே என்ன ஆகும், உக்காரம். நம்ம தண்ணியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. நீங்கள் போடக்கூடிய யூரியா டிஏபி பாஸ்பரஸ் அதில் என்ன இருக்குது, அதில் வேர் இருக்கு இல்லையா, வேரை சுற்றி என்ன ஆகும், அடிச்சிடும். அந்த தண்ணியில் உப்பு இருக்கு இல்லையா, உப்பு தண்ணி உப்பு வச்சு போய் தண்ணி கட்டி என்ன ஆகும், தண்ணி நம்ம அடர்த்தியாகும், கெட்டியாகிடும். தண்ணி கெட்டியான உடனே அந்த வேரை சுற்றினா முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியெல்லாம் சார்ஜ் சொன்னார் இல்லையா. 1980 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலத்துடைய 0.80% வந்து அங்கே இதை நீங்கள் அதிகப்படுத்த தான் உங்களுக்கு மகசூல் வரும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து நான் யூரியா போடுறேன், டிஏபி போடுறதுனால வந்து உங்களுக்கு மகசூல் அதிகமாக வரவே வராது. சயின்ஸ் பிரகாரம் புரிஞ்சுக்கீங்க. நீ எந்த அளவுக்கு ஆட்டு எரு மாட்டு எரு மக்கின தொழு உரம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மகசூல் வரும். நீ எவ்வளோ கெமிக்கல் போட்டாலும் அது எடுத்து கொடுக்குற வேலையை யார் செய்யுது, அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் செய்யுது. அது குறைஞ்சிச்சுன்னா நீ எது போட்டாலும் வேஸ்ட்லேயே 20 தான் இருக்குது. 20னா ரொம்ப கம்மின்னு அர்த்தம். 50க்கு மேலே இருக்கணும். 50க்கு மேலே இருந்தால் தான் பயிர் ஓரளவுக்காக நல்லா வரும். இது 0.20 தான் இருக்குது. நம்ம மாவட்டத்துக்கே சொல்கிறேன் நான் வந்து. நீங்கள் நல்லா பாருங்கள், யாருன்னா ஒருத்தர் இயற்கை விவசாயம் பண்ணுறாருன்னா ஒரு ஆட்டு எரு மாட்டு எரு மக்கள் தொழுவரம் தான் போட்டிருப்பாரு. அவருடைய மணிலாம் திரட்சியாக இருக்கும். அளவு கொஞ்சம் கம்மியாக மகசூல் வந்தாலும் மணிலாம் திரட்சியாக. நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து நம்மளுடைய விளைநிலையெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு, சுண்ணாம்பு இல்லாமல் மாறிட்டே வருது. சுண்ணாம்பு பாறையாக வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதை சொல்லிடுறேன். இது வந்து சுண்ணாம்பு மண் லேபில் கொண்டு வந்து உங்கள் வயல் பண்ணி எதாவது கூட கொடுக்கலாம். இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த கெமிக்கல் வந்து நம்ம சுண்ணாம்பு மண்ணில் விடும்போது
தெரியுதா? முட்டை பப்புள்ஸ் வந்து மண் வந்து எப்படியா இருக்கு, மேலே உப்பி இருக்கு, உப்பி இருக்கா, இது வந்து சுண்ணாம்பு இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே லோக்கல் இது பண்ணாதுப்பா. நீங்க இங்க வந்து எடுத்துக்காங்க, என்ன பாருங்க, இது பாத்தீங்களா, புண்ணுக்கு மருந்து தான் நுர வர மாதிரி மேலே வருது. எப்படி இது அது அளவுக்கு அதிகமா உங்க வயல்ல வந்து சுண்ணாம்பு இருக்குது, புரியுதா? அளவுக்கு அதிகமா சுண்ணாம்பு இருக்குது. இது வந்து கொஞ்சமா வந்ததா, இது எப்படி இருக்கு, கொதிக்குது இல்லையா? இந்த அளவுக்கு சுண்ணாம்பு வந்து உங்க மண்ணில் இருக்குதுன்னு அர்த்தம். இதே இது வந்து இந்த மண்ணில் இருக்கு, இது எதுவுமே பொங்கல. இது வந்து நார்மல் மண், சுண்ணாம்பு இல்லாத நல்ல மண், புரியுதா? இதில் வந்து பாருங்க எவ்வளோ பப்புள்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் சுண்ணாம்பு மண் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமல் நம்ம சுண்ணாம்பு மண்ணுக்கு என்ன பண்ணியிருப்போம், வயல் சுண்ணாம்பாக இருக்கும், நம்ம கொண்டு போய் யூரியாவை போட்டிருப்போம், யூரியாவை நம்ம பாட்டு போயிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் கொட்டக்கூடாது. இந்த மாதிரி சுண்ணாம்பு மண் இருந்தால் இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்குது. சுண்ணாம்பு மண்ணுனா என்ன பண்ணணும், நிறைய வந்து தொழு உரம் வந்து ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழு உரம் வந்து போடணும். கம்போஸ்ட் கரும்பாலை கழிவு இருக்கு இல்லையா, ஒரு ஏக்கராக்கு 5 டன்னு போடணும். அவுரி கற்கப்பூண்டு சனப்பெல்லாம் வந்து நல்லா மடக்கி போடுவது, அதுக்கப்புறம் தான் பயிர் வைக்கணும். உரங்களை வந்து சீராக வந்து பிரித்து கொடுக்கணும். இப்போ நெல்லுனா நெல்லுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி உரத்தை பிரித்து கொடுக்கணும். நிறைய வந்து முன்னூட்ட கலைகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி உரங்களெல்லாம் வந்து இந்த சுண்ணாம்பு நிலத்தில் வந்து நம்ம செய்யணும், புரியுதா? இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்கே கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் மண் மாதிரி டேஸ்ட் பண்ணாலும் அந்த அட்டையில் வந்து எழுதி கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு 50 பேர் கொடுப்பா, அந்த வருஷம் நீங்கள் ஒரு 30 பேர் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பஸ் கொண்டு நாங்களே இங்கே வாங்கிட்டு